ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. எசையா 65:19. நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன், என் மக்களை குறித்து பூரிப்படைவேன். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபொழுதும் கேட்கப்படா. நம்மால் ஒருவர் வாழ்வு பெறுகின்றனர், மகிழ்ச்சி அடைகின்றனர் என்றால் அது எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது. நம்மால் கடவுளை மகிழ்ச்சிப்படுத்த முடியும் என்றால் அது எத்துணை பெரிய பாக்கியம். நமக்கு பிடித்தவர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள என்னென்னமோ செய்கிறோம். அதெல்லாம் சுமையாகவோ வலியாகவோ தெரிவதில்லை, மாறாக மன நிறைவையே தருகிறது. மனிதர்களாகிய நம்மால் பிறரின் புற தேவைகளைத்தான் புரிந்து கொள்ள முடியும். அதை கடந்த பல தேவைகள் இருப்பதை உணர்வதும் அதை நிறைவு செய்வதும் இயலாத காரியம். கடவுளின் அன்பு மேலோட்டமானது அல்ல. எனவேதான் நம் அனைத்திலும் அனைத்துமாய் இருந்து நம் மகிழ்வில் மகிழ்வு அடைகின்றார். உலக இன்பத்திலேயே மனம் தங்கிவிடுவதால் அதை கடந்து கடவுளிடம் செல்ல நம் மனம் தடைபட்டு விடுகிறது. கடவுளுக்கு சொந்தமான ஆன்மா கடவுளிடம் சேர சில முயற்சிகளும் பயிற்சிகளும் எடுப்போம். கடவுளை மகிழ்ச்சிப்படுத்தி மகிழ்ச்சி அடைவோம். ஜெபம். இயேசுவே, என்னை குறித்து நீர் மகிழ்ச்சி அடைவதற்காய் நன்றி. உம்மையும் மகிழ்ச்சிப்படுத்தி வாழ ஆன்ம தாகம் தாரும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம்.
இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். இதயமே எந்தன் அன்பு இதயமே, மீட்பரேசுவின் இனிய இதயமே, உந்தன் தூயதொரரசினை உந்தன் தூயதொரரசினை உலகில் பரப்ப இழையின் இதயம் தருகின்றேன், அன்போடு அர்ப்பணிக்கின்றேன். இதயமே எந்தன் அன்பு இதயமே, மீட்பரேசுவின் இனிய இதயமே.
தலைவா, என்னை மீட்க வந்த தலைவா. தியாகமே உருவான இறைவா, என்னை மீட்க வந்த தலைவா. எனது நினைவும் சொல்லும் செயலும் இன்ப துன்பங்களும் உனது அன்பு இதயத்தீயாய் தூய்மையாக்கிவிடும். உந்தன் மீட்பின் பாதையில் உந்தன் மீட்பின் பாதையில் நானும் நடந்திடவே என்னையே முழுவதும் தருகின்றேன், அன்போடு அர்ப்பணிக்கின்றேன். இதயமே எந்தன் அன்பு இதயமே, மீட்பர் இயேசுவின் இனிய இதயமே. இதயமே எந்தன் அன்பு இதயமே, மீட்பர் இயேசுவின் இனிய இதயமே. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்கள்